நண்பர்களே, ஒவ்வொரு காலையும் எழுந்தவுடனே மனம் ஏதோ ஒன்றை முணுமுணுக்கத் தொடங்குகிறது. நேற்று ஏன் அப்படிச் சொன்னேன்? இன்று இது தவறாகிவிட்டால் என்ன? அடுத்தது என்ன நடக்கும்? மக்கள் என்ன நினைப்பார்கள்? எங்கேயோ நான் பின்னால் தள்ளப்பட்டு விட்டேனா? இந்த குரல்கள் நிற்கவே இல்லை. இந்த சிந்தனை இயந்திரம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதீத வேகத்தில் ஓடுவதால் நம்மையே நாம் கேட்பதை மறந்துவிடுகிறோம். விசித்திரமான விஷயம் என்னவென்றால், நாம் தான் சிந்திக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், சிந்தனையே நம்மை சிந்திக்கிறது. பல நேரங்களில் மனம் ஒரு மைதானம் போல தோன்றுகிறது. அதில் ஒன்றுக்குப் பிறகு ஒன்று எண்ணங்கள் ஓர் ஓட்டப் போட்டி போல் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இலக்கு இல்லை, திசை இல்லை, ஓட்டம் மட்டும். இப்போது நினைத்துப் பாருங்கள், ஒருவர் நாள் முழுவதும் சாலையில் ஓடிக்கொண்டே இருந்தால், இடைவேளை இல்லாமல், யோசனை இல்லாமல், அவரை பார்த்தவர்கள் இவர் பைத்தியம் என்று சொல்வார்கள். அப்படியானால் நம்முடைய மனத்திற்குள் இதே விஷயம் ஏன் நடக்கிறது? நாம் ஏன் எப்போதும் ஏதாவது ஒன்றை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம்? சிந்தனை ஏன் நிற்கவில்லை? நாமும் பைத்தியமாகிவிட்டோமா? மெதுவாக, அமைதியாக நீங்கள் ஒருபோதும் கவனித்திருக்கிறீர்களா? நீங்கள் ஆழமான ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது, அல்லது ஒரு பெரிய பயம் மனத்தில் இருக்கும்போது, உணவின் சுவையே தெரியாது. யாரிடமாவது பேசின விஷயம் நினைவில் இருக்காது. முன் ஒருவர் உட்கார்ந்திருந்தாலும் கூட நீங்கள் தனிமையில்தான் இருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களுக்குள் எங்கோ தொலைந்து போய்விடுகிறீர்கள், சிந்தனையின் காடுகளில். இதுவே நம்மை நாம் தாங்களே அடைத்துக்கொண்ட உண்மையான சிறை. சங்கிலிகள் இல்லாமல், கம்பிகள் இல்லாமல் இந்த சிந்தனையின் சத்தம் அவ்வளவு கூச்சலாக இருக்கும். அதில் நம்முடைய இதயத்தின் குரலையே நாம் கேட்க முடியாமல் போய்விடுகிறது. மனம் அதிகமாக பேசும்போது இதயம் மௌனமாகிவிடுகிறது. அதனால்தான் மக்கள் சொல்கிறார்கள், சிந்தித்துச் சிந்தித்தே இறந்துவிட்டான், எதையும் செய்ய முடியவில்லை என்று. நம்மில் பலர் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியானால், ஆனால், ஒருவேளை என்பதிலேயே கழித்து விடுகிறார்கள். அன்றே அதைச் செய்திருந்தால், ஒருவேளை இப்போது ஏதாவது ஒன்றாகி இருப்பேன். அந்த நாள் பயத்தை விட்டுவிட்டு முன்னேறியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இந்தச் சொற்கள் கேட்க சிறியதாகத் தோன்றலாம். ஆனால் மனிதனின் ஆன்மாவை மெதுவாக மெல்லச் சாப்பிடுகின்றன. இப்போது ஒரு சிறிய உதாரணத்தை நினைத்துப் பாருங்கள். உங்கள் கையில் ஒரு கண்ணாடிக் கோப்பை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதில் சிறிது தண்ணீர் இருக்கிறது. நீங்கள் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த கோப்பை கனமானது அல்ல. அதை ஒரு நிமிடம் சுலபமாக பிடிக்க முடியும். ஆனால் அதே கோப்பையை 1 மணி நேரம், பிறகு 1 நாள், பிறகு 1 வாரம் தொடர்ந்து பிடித்துக்கொண்டே இருக்க வேண்டுமென்றால் என்ன ஆகும்? அந்தச் சிறிய கோப்பை இப்போது ஒரு சுமையாக மாறிவிடும். நாம் எந்த ஒரு கவலையையோ, எண்ணத்தையோ, பயத்தையோ நீண்ட நேரம் பிடித்துக் கொண்டிருக்கும் போது இதேதான் நடக்கிறது. லேசான விஷயம் மெதுவாக ஒரு கனமான சுமையாக மாறுகிறது. அந்தச் சுமை மனத்திலேயே மட்டும் இருப்பதில்லை, அது உடலிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தூக்கம் போய்விடுகிறது, இதயத் துடிப்பு வேகமாகிறது, தலைவலி, சோர்வு, எரிச்சல், இப்படி மெதுவாக நாம் நம்மையே இழக்கத் தொடங்குகிறோம். அதனால் இப்போது நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த முடிவில்லாத சிந்தனையின் வேகத்திற்கு பிரேக் போட வேண்டிய நேரம் இது. இப்போதுதான் நம்மை நாமே சந்திக்கவும், நம்மை நாமே கேட்கவும், நம்மை அமைதிப்படுத்தவும் வேண்டிய தருணம். மனம் அமைதியாக இருந்தால்தான் வாழ்க்கையை உணர முடியும். இல்லையென்றால் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் மட்டும் ஜன்னலின் வழியே பார்த்து கொண்டே இருப்போம், சிந்தித்துக்கொண்டே. இந்த உண்மையை எந்த புத்தகமும், எந்த உபதேசமும், எந்த குருவும் சொல்வதற்கு முன் நீங்களே உங்களிடமிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சிந்தனையை நிறுத்த முடியும் ஒரே மனிதன் நீங்களே. நீங்கள் விரும்பாதவரை உலகத்தின் எந்த சக்தியாலும் உங்கள் சிந்தனையின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இங்கே ஒரு ஆழமான உண்மை மறைந்திருக்கிறது. நாம் சிந்திப்பதில்லை, சிந்திக்கும் பழக்கத்தில் சிக்கியிருக்கிறோம். ஒருவர் சிகரெட் புகைத்து புகைத்து பழகிவிட்டு இப்போது பழக்கமாகிவிட்டது என்று சொல்வது போல நாமும் அதிகமாகச் சிந்திக்கும் பழக்கத்தில் சிக்கியிருக்கிறோம். சிந்திக்கும் பழக்கம் எந்த ஒரு விஷமான பழக்கத்துக்கும் சமமாக ஆபத்தானது. ஏனென்றால் அது மெதுவாக உங்களை உள்ளிருந்து கொன்றுவிடுகிறது. அதற்கான தீர்வு என்னவென்றால், சிந்திப்பதை நிறுத்தாதீர்கள், ஆனால் எல்லாவற்றிலும் சிந்திக்காதீர்கள். மொபைலில் வரும் ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் முக்கியமில்லை என்பது போல ஒவ்வொரு எண்ணத்திற்கும் கவனம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. சில எண்ணங்கள் தானாகவே வரும், தானாகவே போய்விடும்.
நீங்கள் அவற்றை பிடித்து கொள்ளாவிட்டால் இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சிந்திப்பதே தீர்வு அல்ல. பல நேரங்களில் சிந்திக்காமல் இருப்பதே மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். அமைதியான மனத்தில்தான் உண்மையான புரிதல் பிறக்கிறது. அமைதியான தண்ணீரில்தான் ஆழம் தெரியும். தண்ணீர் கலங்கிக் கொண்டே இருந்தால் அதில் எதுவும் தெளிவாக தெரியாது. அடுத்த முறை உங்கள் மனம் கட்டுக்கடங்காமல் போகும்போது, சிந்தனை ஒரு சுழல் காற்றைப் போல ஓடும்போது, உங்களுக்குள் நீங்களே ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ளுங்கள்: நிறுத்து. இந்த கணத்தில் எல்லாம் சரியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் இப்போதே யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு கேள்விக்கும் இப்போதே பதில் வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதும் அவசியமில்லை. ஒவ்வொரு கணத்தையும் வாழ்வதே முக்கியம். ஏனென்றால் இந்த கணமே உங்கள் வாழ்க்கை. வாழ்க்கை சிந்திப்பதால் மாறுவதில்லை, வாழ்வதால் மாறுகிறது. வாழ்வது மனம் அமைதியான போதுதான் தொடங்குகிறது. இந்த வீடியோவில் தொடர்ந்து இருங்கள். ஏனென்றால் இப்போதுதான் நீங்கள் அந்த வாசலின் வெளியே நின்றிருக்கிறீர்கள். அங்கிருந்து மனத்தை அமைதிப்படுத்தும் உண்மையான பயணம் தொடங்குகிறது. மனத்தை அமைதிப்படுத்துவது விலை உயர்ந்த சிகிச்சையோ கடினமான தவமோ அல்ல. மலைக்குச் சென்று உட்கார வேண்டிய விஷயமும் அல்ல. மாறாக அது இங்கிருந்தே தொடங்குகிறது. நீங்கள் இப்போது உட்கார்ந்திருக்கும் இடத்திலிருந்தே, நீங்கள் இருக்கும் அறையிலிருந்தே, நீங்கள் சிக்கியிருக்கும் அந்த சிந்தனையிலிருந்தே மனத்தை அமைதிப்படுத்தும் முதல் மற்றும் மிக இரகசியமான வழி தொடங்குகிறது. நிறுத்த முயற்சி செய்யாதீர்கள். பார்க்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒருபோதும் நதியை பார்த்திருக்கிறீர்களா? அதில் கல்லை எறிந்தால் அது இன்னும் அதிகமாக கலங்கும். ஆனால் கரையில் உட்கார்ந்து அமைதியாக பார்த்து கொண்டிருந்தால் அதன் ஓட்டம் தானாகவே அமைதியாக மாறத் தொடங்கும். நம்முடைய எண்ணங்களுடனும் இதேதான் நடக்கிறது. நீங்கள் சிந்தனையை நிறுத்த முயற்சி செய்தால், இனி சிந்திக்க மாட்டேன், மனத்தை மூடிவிட வேண்டும் என்று நினைத்தால் அது இன்னும் வேகமாக ஓடும். ஆனால் நீங்கள் அமைதியாக, வெறும் அதை சண்டை இல்லாமல், தீர்ப்பு இல்லாமல் நீங்கள் வெறும் பார்த்து கொண்டே இருந்தால் அது மெதுவாக தானாகவே அமைதியாகிவிடுகிறது. இரண்டாவது வழி, சுவாசத்தை உங்கள் குருவாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆம், சுவாசம். நீங்கள் ஒவ்வொரு கணமும் எடுத்துக்கொள்வது, ஆனால் அதை பெரும்பாலும் உணராமல் விடுவது. மனம் ஓடிக்கொண்டிருக்கும் போது, எதுவும் புரியாமல் இருக்கும்போது ஒரு நிமிடம் மட்டும் நிறுத்துங்கள். கண்களை மூடுங்கள். உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள். சுவாசம் வருகிறது, சுவாசம் போகிறது. எந்த மந்திரமும் இல்லை, எந்த கற்பனையும் இல்லை, எந்த கதையும் இல்லை. சுவாசம் மட்டும். உங்கள் உள்ளே ஓடிக்கொண்டிருந்த அந்த புயல் மெதுவாக தணிந்து வருவதை நீங்கள் உணர்வீர்கள். யாரோ சத்தத்தை மியூட் செய்தது போல. இப்போது மூன்றாவது வழி. இது உங்களுக்கு கொஞ்சம் கற்பனைக்கே அப்பாற்பட்டதாக தோன்றலாம். எழுதிவிடுங்கள். மனத்தில் இருப்பதையெல்லாம் காகிதமும் பேனாவும் எடுத்து எழுதத் தொடங்குங்கள். என் மனத்தில் இதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் நான் பதற்றமாக இருக்கிறேன். எனக்கு பயமாக இருக்கிறது. யோசிக்காமல், நிறுத்தாமல் மனம் காகிதத்தில் ஓட விடுங்கள். இந்த முறையின் சக்தி அவ்வளவு பெரியது. பலர் சொல்வார்கள், பேனாவும் காகிதமும் போல் சிறந்த சிகிச்சையை நான் எங்கும் பார்க்கவில்லை என்று. இப்போது நாம் மறந்துவிட்ட ஒரு வழியை பற்றி கேளுங்கள். மௌனம். ஒரு நாள் மௌனம் காக்குங்கள். பேச்சில்லை, விவாதமில்லை, தொலைபேசி இல்லை. மௌனம் மட்டும். முழு நாளும் முடியாவிட்டால் நாளில் 1 மணி நேரம் மட்டும். அந்த 1 மணி நேரத்தில் யாரிடமும் பேச வேண்டாம். எந்த திரையையும் பார்க்க வேண்டாம். எந்த இசையையும் கேட்க வேண்டாம். நீங்கள் மற்றும் உங்கள் அமைதி மட்டும். அந்த 1 மணி நேரம் அவ்வளவு மதிப்புமிக்கது. உங்கள் ஆன்மா தன்னையே சந்திப்பது போல இருக்கும். நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஒரு குழந்தை தாயின் மடியில் திரும்பிச் சென்றது போல. இப்போது இன்னொரு மர்மமான வழிக்குச் செல்லலாம். இதை நான் பபுள் விஷுவலைசேஷன் என்று சொல்கிறேன். ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒரு குமிழி என்று நினையுங்கள். குழந்தைகள் விளையாடும் சோப்பு குமிழிகள் போல. ஒரு எண்ணம் வந்தது என்றால் அதை ஒரு குமிழிக்குள் வையுங்கள். அந்த குமிழி காற்றில் மிதந்து போவதை பாருங்கள். இன்னொரு எண்ணம் வந்தால் அதையும் அதே போல் செய்யுங்கள். சில நேரத்திலேயே நீங்கள் கவனிப்பீர்கள், நீங்கள் எண்ணங்களுக்குள் இல்லை, அவற்றிற்கு வெளியே நின்றிருக்கிறீர்கள். அந்த எண்ணங்கள் இனி உங்களை இழுத்துச் செல்லாது. அவை கடந்து போவதை மட்டும் நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போது கடைசியாக ஒரு வழி. மிக குறைவானவர்கள்தான் இதைச் செய்கிறார்கள். ஆனால் செய்தவர்கள் வாழ்க்கையின் சத்தத்திற்குள்ளேயே உள்ளார்ந்த அமைதியை அடைந்திருக்கிறார்கள். தற்போதைய கணத்திற்கு திரும்பி வாருங்கள். நமது மனம் 90% நேரம் அல்லது கடந்த காலத்தில் சிக்கிக்கொள்கிறது. அவன் ஏன் அப்படிச் சொன்னான், நான் ஏன் அப்படிச் செய்தேன், அல்லது எதிர்காலத்தில் ஓடிக்கொண்டிருக்கும்
அப்படி நடந்தால் என்ன ஆகும்? ஆனால் இந்த கணத்திற்கு திரும்பி வருபவன்தான் உண்மையான அர்த்தத்தில் வாழ்கிறான். ஒரு கப் தேநீர் குடிக்கும்போது தேநீரின் சுவையை மட்டும் உணருங்கள். ஒருவரை கேட்கும்போது அவர் சொல்வதை மட்டும் கேளுங்கள். மொபைலை பார்க்காமல், அடுத்த பதிலை திட்டமிடாமல் அந்த கணத்தில் முழுமையாக மூழ்கிவிடுங்கள். இதுவே தியானம், இதுவே அமைதி. ஏனென்றால் மனத்தின் கலக்கத்திற்கு மருந்து புதிய எண்ணங்கள் அல்ல, எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதே. சில கணங்கள் மட்டுமே என்றாலும் சரி. இங்கிருந்தேதான் உங்கள் விடுதலை தொடங்குகிறது, உங்கள் உண்மையான விடுதலை. மனத்தின் பிடியிலிருந்து வெளியே வந்து இருப்பின் திறந்த காற்றில் சுவாசிக்கும் விடுதலை. இப்போது நீங்கள் இதை அறிந்துவிட்டீர்கள். சிந்தனையை புரிந்து கொள்வது, பார்ப்பது, ஓட விடுவது, இதுவே முதல் சிகிச்சை. இதன் விளைவு தோன்றுவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் உங்களுடன் இருப்போதுதான், எந்தச் சிதறலும் இல்லாமல். உங்கள் மனம் உங்கள் எதிரி அல்ல, அது ஒரு குதிரை. வலிமையானது, வேகமானது, புத்திசாலியானது. ஆனால் அதன் கட்டுப்பாடு உங்கள் கையில் இல்லை என்றால் அது உங்களை எங்கும் வீழ்த்திவிடும். அதனால்தான் சிந்தனையின் குதிரையின் லகாமை அமைதியின் கைகளால் பிடிக்க வேண்டும். அதிக சிந்தனை சிந்தனையோடு மட்டும் நிற்காது, மெதுவாக அது உங்கள் உடலை தொடத் தொடங்கும். ஏனென்றால் மனத்தில் ஓடுவது நேரடியாக உடலில் தாக்கம் ஏற்படுத்துகிறது. இதுவே பதட்டம் பிறக்கும் இடம். அதிக சிந்தனையும் பதட்டமும் இரு சகோதரர்கள் போல. ஒன்று சிந்திக்கிறது, மற்றொன்று உணர வைக்கிறது. ஒன்று உங்கள் எண்ணங்களில் கலக்கத்தை உருவாக்குகிறது, மற்றொன்று உங்கள் உடலில் அமைதியின்மையை நிரப்புகிறது. அதிக சிந்தனை உங்களை கற்பனைகளில் சிக்க வைக்கிறது. பதட்டம் அந்த கற்பனைகளை உண்மையான ஆபத்தாக மாற்றிவிடுகிறது. உதாரணமாக, உங்கள் மனம் மீண்டும் மீண்டும் யோசிக்கிறது. நாளைய மீட்டிங்கில் எனக்கு கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் என்ன ஆகும்? இது ஒரு சாதாரண எண்ணம்தான். ஆனால் நீங்கள் அதற்கு மீண்டும் மீண்டும் கவனம் கொடுத்தீர்கள். மணி நேரங்களாக யோசித்தீர்கள். அந்த ஒரு கணத்தை மீண்டும் மீண்டும் மனத்தில் வாழ்ந்தீர்கள். அப்போது அது ஒரு எண்ணமாக மட்டும் இருக்கவில்லை, அது ஒரு பயமாக மாறிவிட்டது. உங்கள் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. கையும் காலும் குளிர்ந்தன. பசி மறைந்தது. இரவு தூக்கம் பறந்தது. அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் உங்கள் மனத்தில் நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்து கொண்டே இருந்தீர்கள். இவையெல்லாம் நடந்ததற்கு காரணம் உண்மையில் ஏதாவது ஆபத்து இருந்ததாலல்ல, நீங்கள் அந்த சிந்தனையை உண்மை என்று நம்பிவிட்டதால்தான். ஓவர் திங்கிங் போன்ற ஒரு சிறிய விஷயம் பதட்டம் போன்ற ஒரு புயலை உருவாக்கிவிட்டது. இப்போது கவனியுங்கள், பதட்டத்தின் அறிகுறிகள் என்ன? மார்பில் பாரம் போல உணர்வு, சிறிய விஷயத்திற்கே வியர்வை வருவது, திடீரென பயம், மீண்டும் மீண்டும் எதிர்மறை சூழ்நிலைகளை கற்பனை செய்வது, மக்களிடையே செல்ல தயக்கம், எப்போதும் சோர்வாக உணர்வது, ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்ற உணர்வு. இவற்றில் பெரும்பாலான அறிகுறிகள் மனம் ஒரு குறிப்பிட்ட சிந்தனையை பிடித்துக்கொண்டு அமர்ந்துவிட்டால்தான் தொடங்குகின்றன. நீங்கள் கவனித்திருப்பீர்கள், நீங்கள் மிக அதிகமாகச் சிந்திக்கும்போது ஒரு கட்டத்திற்கு பிறகு உடலும் ஒத்துழைப்பதை நிறுத்திவிடுகிறது. ஏனென்றால் மனத்திற்கு சிந்தனை என்பது ஒரு உண்மையான அனுபவம். அது அந்த சிந்தனையை உண்மையில் நடக்கிறது போல் வாழ்கிறது. உடலும் அதேபோல் ஒரு உண்மையான ஆபத்துக்கு எப்படி எதிர்வினை கொடுக்கும் என்பது போல் பதிலளிக்கிறது. அதனால்தான் சிந்தித்தாலே மனிதனின் கைகள் நடுங்கத் தொடங்குகின்றன. சிந்தித்தாலே தூக்கம் பறக்கிறது. சிந்தித்தாலே மனிதன் உடல் நலக்குறைவாகலாம். இதன் அர்த்தம் தெளிவானது. ஓவர் திங்கிங் என்பது பதட்டம் என்ற விஷமரத்தை உருவாக்கும் விதை. இந்த விதையை சரியான நேரத்தில் நிறுத்தவில்லை என்றால் அது மெதுவாக உங்கள் ஒவ்வொரு உறவையும், ஒவ்வொரு முடிவையும், ஒவ்வொரு கணத்தையும் விழுங்கிவிடும். ஆனால் இப்போது கேள்வி எழுகிறது, இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. அதன் பெயர் இமோஷன் ரிசெட் ஃபார்முலா. இது எந்த மருந்தும் இல்லை, எந்த மந்திரமும் இல்லை. இது ஒரு இயற்கையான வழி. இதன் மூலம் உங்கள் மனத்தையும் உடலையும் மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வரலாம். வாருங்கள், இதை புரிந்து கொள்வோம். முதலில், எப்போது உங்கள் மனம் கட்டுக்கடங்காமல் போகிறது என்று உணர்கிறீர்களோ, ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறீர்களோ, பதற்றம் அதிகரிக்கிறதோ, உடனே நிறுத்துங்கள். ஸ்டெப் 1, அடையாளம் காணுங்கள். நான் சிந்திக்கிறேன், நான் பதற்றமாக இருக்கிறேன், ஆனால் நான் ஆபத்தில் இல்லை. இதுவே முதல் ரிசெட். சிந்தனையை சிந்தனையாகவே பார்க்கவும்.
பயத்தை பயமாகவே பார்க்கவும். உண்மை என்று நினைக்க வேண்டாம். ஸ்டெப் 2. உடலை இயக்குங்கள். மனத்தில் கலக்கம் வந்த அந்த கணமே எழுந்து நடக்கத் தொடங்குங்கள். மெதுவாக, ஆழமான சுவாசத்துடன். உடல் இயக்கம் மனத்திற்கு தற்போதைய கணத்தின் சிக்னலை கொடுக்கிறது. உடனே அது சிந்தனைகளின் உலகத்திலிருந்து வெளியே வருகிறது. ஸ்டெப் 3. உள்ளே இருப்பதை வெளியே கொண்டு வாருங்கள். ஒரு நெருங்கியவரிடம் பேசுங்கள். அல்லது நீங்கள் சிந்திப்பதை காகிதத்தில் எழுதுங்கள். உணர்வுகள் அடக்கப்பட்டால் பதட்டமாக மாறும். உணர்வுகள் வெளிப்பட்டால் குணமடையும். ஸ்டெப் 4. உங்கள் மனத்திடம் சொல்லுங்கள், கொஞ்சம் ஓய்வெடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த ஒரு வரி உங்கள் உடலில் சில ரசாயனங்களை வெளியிடுகிறது. செரோட்டோனின், டோபமின் போன்றவை. அவை உடனடி அமைதியை தருகின்றன. மெதுவாக இந்த பயிற்சி உங்கள் பழக்கமாக மாறிவிடும். ஓவர் திங்கிங் மற்றும் பதட்டத்தின் இணைப்பு நீங்கள் ஒவ்வொரு சிந்தனையையும் நம்புவதை நிறுத்தும்போதுதான் துண்டிக்கப்படும். ஏனென்றால் ஒவ்வொரு சிந்தனையும் உண்மை அல்ல. ஒவ்வொரு எண்ணமும் அவசியமில்லை. ஒவ்வொரு பயமும் உண்மையானது அல்ல. ஒரு நாள் கௌதம புத்தரிடம் அவரது ஒரு சீடன் வந்தான். மிகுந்த குழப்பத்தில், மிகுந்த கலக்கத்தில். அவனது முகம் கவலையால் நிரம்பியிருந்தது. அவன் கேட்டான், பகவான், ஆன்மா என்றால் எங்கே இருக்கிறது? மரணத்திற்குப் பிறகு என்ன நடக்கிறது? புதிய பிறவி இருக்கிறதா? இல்லையா? எல்லாம் இங்கேயே முடிந்து விடுகிறதா? பிரபஞ்சத்திற்கு முடிவு இருக்கிறதா? கடவுள் ஏதாவது ஒரு வடிவில் இருக்கிறாரா? எங்கேயும் இல்லையா? அல்லது எல்லாமே ஒரு மாயையா? அவன் தொடர்ந்து கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தான். புத்தர் சிரித்துக்கொண்டே இருந்தார். பின்னர் சொன்னார், ஒரு மனிதனை ஒரு விஷ அம்பு தாக்கியதாக வைத்துக்கொள். அந்த மனிதன், நான் சிகிச்சை எடுக்க மாட்டேன் என்று சொல்கிறான். இந்த அம்பை யார் எய்தார் என்று தெரிந்த பிறகே, அவர் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த திசையில் இருந்து எய்தார், அவருடைய நோக்கம் என்ன, அவர் இப்போது உயிருடன் இருக்கிறாரா, இறந்து விட்டாரா, அவரிடம் இன்னும் எத்தனை அம்புகள் இருக்கின்றன, அந்த அம்பு எந்த மரத்தால் செய்யப்பட்டு உள்ளது, அதன் பின்னால் உள்ள இறகு எந்த பறவையுடையது, விஷம் எந்த செடியிலிருந்து தயாரிக்கப்பட்டது, இப்போது சொல், அந்த மனிதன் உயிர் பிழைப்பானா? சீடன் பேச முடியாமல் இருந்தான். புத்தர் சொன்னார், உன்னுடைய கேள்விகள் தவறாக இருக்கலாம் என்று இல்லை. ஆனால் நீ தொடர்ந்து அம்பு ஏன் தாக்கியது, எப்படி தாக்கியது, யார் எய்தார் என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அந்த அம்பு உன் உடலை கொன்றுவிடும். அந்த விஷம் மெதுவாக உன் முழு வாழ்க்கையிலும் பரவிவிடும். அதேபோல் நம்முடைய மனத்திலும் இப்படி பல அம்புகள் குத்தப்பட்டிருக்கின்றன. சிந்தனைகளின் அம்புகள், பயத்தின் அம்புகள், ஓவர் திங்கிங் மற்றும் பதட்டத்தின் விஷம் நிறைந்த அம்புகள். நாம் என்ன செய்கிறோம்? இந்த சிந்தனை ஏன் வந்தது? இதன் அர்த்தம் என்ன? இப்படியே நடக்க வேண்டியதுதானா? அப்படி நடக்கவில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த சிந்தனையிலேயே சிக்கிக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்றைச் செய்யாமல் விட்டுவிடுகிறோம். அந்த அம்பை எடுக்குவது. தியானம், அமைதி, விழிப்புணர்வு, இவையே அந்த அம்புகளை வெளியே எடுக்கும் சிகிச்சைகள். நம்முடைய வாழ்க்கையிலும் தினமும் பல விஷமையான சிந்தனைகள் அம்புகள் போல் உள்ளே நுழைகின்றன. ஒருவரின் பேச்சு, ஒருவரின் நடத்தை, ஒரு பயம், ஒரு வருத்தம். நாம் அந்த சிந்தனையில் சிக்கி அந்த விஷத்தை உள்ளே வளர்த்து கொண்டே போகிறோம். சிந்திக்கிறோம், மீண்டும் சிந்திக்கிறோம், மீண்டும் சிந்திக்கிறோம். ஆனால் ஒருபோதும் அந்த விஷத்தை வெளியே எடுக்க முயற்சி செய்யவில்லை. கௌதம புத்தரின் இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுதான். சிந்தனைகளை புரிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் அதில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அகற்றக்கூடியதை அகற்றுங்கள். ஏனென்றால் சிந்தித்துச் சிந்தித்தே வாழ்க்கை கடந்து போய்விடுகிறது. ஆனால் நாம் வாழ்வதையே மறந்து விடுகிறோம். ஆழ்மனம் எப்படி நம்மை ஓவர் திங்கிங் என்ற நோயில் சிக்க வைக்கிறது என்பதை இப்போது புரிந்து கொள்ளலாம். உங்கள் ஆழ்மனம் ஒரு ஸ்பாஞ்ச் போல. அது எல்லாவற்றையும் அமைதியாக உறிஞ்சிக்கொண்டே இருக்கும். குழந்தை பருவத்திலிருந்து இன்று வரை நீங்கள் கேட்டது, பார்த்தது, அனுபவித்தது, பயந்தது, வெட்கப்பட்டது, தோற்றது, அவமதிக்கப்பட்டது, இவை அனைத்தும் எந்த கேள்வியும் இல்லாமல் உங்கள் ஆழ்மனத்தில் சேர்ந்து கொண்டே வந்துள்ளன. இப்போது நினைத்துப் பாருங்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் பயத்துடன் வாழ்ந்தால் உங்கள் ஆழ்மனம் இதை நம்பிவிடுகிறது, பயப்படுவது பாதுகாப்பு என்று. மீண்டும் மீண்டும் யாராவது உங்களை தாழ்த்தி பேசினாலும் நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் ஆழ்மனம் இதை முடிவாக எடுத்துக்கொள்கிறது. நீ ஒன்றுமில்லை, அமைதியாக இருப்பதே சரி என்று.
அதேபோல் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் மீண்டும் மீண்டும் அதிகமாகச் சிந்தித்தால் ஆழ்மனம் சொல்லிக் கொள்கிறது, ஆமாம், இதுதான் உன் பழக்கம். எல்லாவற்றிலும் சந்தேகம், மீண்டும் மீண்டும் அலசல், மிக மோசமான முடிவை கற்பனை செய்வது. சரி, இந்த பழக்கத்தை இன்னும் வலுப்படுத்திவிடலாம் என்று. பிறகு இந்த பழக்கம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பொருந்திவிடுகிறது. சிறிய விஷயமோ பெரிய விஷயமோ உங்கள் மனம் ஒரே திசையில் ஓடத் தொடங்குகிறது. ஓவர் திங்கிங், பதட்டம், பதறல், பயம், மெதுவாக இவை அனைத்தும் ஒரு மன ஆட்டோ பைலட் போல மாறிவிடுகிறது. ஆழ்மனம் எதையும் கேட்பதில்லை. நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்ததையும் உணர்ந்ததையும் மட்டும் அது திரும்பத் திரும்ப ஓடவிடுகிறது. ஓவர் திங்கிங் ஒரு எண்ணம் அல்ல, அது ஆழ்மனத்தில் உட்கார்ந்திருக்கும், எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அலாரம் அடிக்கும் தேவையற்ற ஒரு அலாரம் அமைப்பு. ஆபத்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது தொடர்ந்து சத்தம் போடிக்கொண்டே இருக்கும். அப்படியானால் இந்த ஆழ்மனத்தை மாற்ற முடியுமா? ஆம், 100% மாற்ற முடியும். ஆழ்மனமே நம்முடைய சிறை. அதே ஆழ்மனத்திடமே நம்முடைய சாவியும் இருக்கிறது. ஆழ்மனத்தை மாற்ற 2 விஷயங்கள் மட்டும் போதும். 1, ரிப்பிட்டேஷன், அதாவது தொடர்ச்சியான மீளச் செயல். 2, உணர்ச்சியுடன் கூடிய புதிய அனுபவம். ஒரு கம்ப்யூட்டரின் புரோகிராம் மாற்றுவது போல ஆழ்மனத்தில் பதிந்திருக்கும் பழைய ஓவர் திங்கிங் புரோகிராமையும் ரீப்ரோகிராம் செய்ய முடியும். இப்போது அது எப்படி என்பதை பார்ப்போம். ஆழ்மனம் நம்மை இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? 1, பாசிட்டிவ் செல்ஃப் டாக். தினமும் ஒவ்வொரு முறையும் உங்களிடம் நீங்களே புதியதாக பேசுங்கள். மனம் அதிகமாகச் சிந்திக்கத் தொடங்கும் ஒவ்வொரு முறையும் அமைதியான வார்த்தைகளில் உங்களிடம் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், எல்லாம் சரிதான், இது ஒரு எண்ணம் மட்டும், நான் இதை சிந்திக்கிறேன், ஆனால் இது உண்மை அல்ல, இந்த கணத்தில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இவ்வாறு நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலம் ஆழ்மனம் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கும். நம்பிக்கை மாறும்போது எதிர்வினையும் மாறும். 2, விஷுவலைசேஷன். தினமும் மனதுக்குள் ஒரு அமைதியான காட்சியை பார்க்கவும். தினமும் 5 நிமிடம் கண்களை மூடி நீங்கள் அமைதியாக இருக்கிற ஒரு காட்சியை நினைத்துப் பாருங்கள். லேசாக உணர்கிறீர்கள், முழுமையாக கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள். அது ஒரு பசுமையான வெளியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் தேநீர் அருந்திக்கொண்டு சிரித்துக் கொண்டிருப்பதாக இருக்கலாம். இந்த காட்சியுடன் வரும் நல்ல உணர்ச்சிகள் ஆழ்மனத்தில் பதிந்திருக்கும் பழைய பய புரோகிராமிங்கை மெதுவாக மாற்றத் தொடங்கும். 3, அஃபர்மேஷன்ஸ். தினமும் ஆழ்மனத்திற்கு உத்தரவு கொடுங்கள். தினமும் காலையில் எழுந்தவுடனும் இரவில் தூங்கச் செல்லும் முன்பும் 5 முறை இந்த வாக்கியங்களைச் சொல்லுங்கள். நான் அமைதியாக இருக்கிறேன், எல்லாவற்றிலும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை, ஒவ்வொரு கணத்தின் கவலையும் எனக்கு எதையும் தருவதில்லை, என் மனம் இப்போது என் நண்பன். இவை சாதாரண வாக்கியங்கள் அல்ல, இவை புதிய புரோகிராமிங் கமாண்டுகள். ஒரு வண்டியின் ஸ்டியரிங்கை திருப்புவது போல இதே முறையில் உங்கள் ஆழ்மனம் மெதுவாக ஒரு புதிய திசையில் திரும்பத் தொடங்கும். 4, ஹிப்னகாஜிக் நேரத்தை பயன்படுத்துங்கள். இரவில் தூங்குவதற்கு முன் சரியாக தூங்கச் செல்லும் 5 நிமிடம் உங்கள் மூளை ஒரு மிக அதிக ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கும். இதை ஹிப்னகாஜிக் நிலை என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அது நேரடியாக ஆழ்மனத்தில் பதிந்து விடுகிறது. அதனால் அந்த நேரத்தில் மொபைலும் இல்லை, கவலையும் இல்லை. அதற்கு பதிலாக இதை சிந்தியுங்கள், நான் இப்போது அமைதியாக இருக்கிறேன், எல்லாம் சரியாக இருக்கிறது, எனக்கு எந்த விஷயத்திலும் பயம் இல்லை, நாளை மிகச் சிறப்பாக இருக்கும். இதுவே அந்த புரோகிராமிங். இது மெதுவாக பதட்டத்தையும் ஓவர் திங்கிங்கையும் அழித்துவிடும். ஆழ்மனம் இப்போது எந்த ஆபத்தும் இல்லை என்று புரிந்து கொள்ளும்போது, ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை என்று உணரும்போது, உயிர் தப்பிக்க மட்டுமல்ல வாழ தயாராக இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்ளும்போது, அது தானாகவே ஓவர் திங்கிங் டேப்பை ஓடவிடுவதை நிறுத்திவிடுகிறது. அது கவலையின் அலாரத்தை அணைத்து விடுகிறது. அது ஒரு புதிய விடுதலையை வழங்கத் தொடங்குகிறது. ஆழ்மனம் என்பது நீங்கள் ஓவர் திங்கிங் மற்றும் பதட்டத்தின் விதைகளை விதைத்த ஒரு வயல். ஆனால் இப்போது நீங்கள் விழிப்புணர்வுடன் அதில் அமைதி, நம்பிக்கை மற்றும் சமநிலையின் புதிய விதைகளை விதைக்கலாம். அந்த புதிய விதைகளுக்கு நீங்கள் தினமும் நீர் ஊற்றிக்கொண்டே இருந்தால், மெதுவாக உங்கள் மனம் நீங்கள் விரும்புவதையே செய்யத் தொடங்கும். பழைய பழக்கங்கள் விரும்பியதை அல்ல. மனோவியல் என்ன சொல்கிறது? இது உண்மையா?
நான் தோல்வியடைந்தால் எல்லாம் முடிந்துவிடும் என்ற எண்ணம் வந்தால் அந்தச் சிந்தனையை பிடித்து கேளுங்கள். இது முன்பு உண்மையாக நடந்ததா? நான் இதற்கு முன் எந்த விஷயத்தையும் சமாளிக்காமல் விட்டுவிட்டேனா? வேறு ஒருவரின் பார்வையிலிருந்தும் இதை பார்க்க முடியுமா? நீங்கள் சிந்தனையை தர்க்கத்துடன் பார்க்கத் தொடங்கும்போது அந்தச் சிந்தனை தன்னுடைய வலிமையை இழக்கத் தொடங்குகிறது. 2. மைண்ட்ஃபுல்னஸ். தற்போதைய கணத்திற்கு திரும்பி வாருங்கள். மனோவியல் சொல்வது என்னவென்றால், ஓவர் திங்கிங்கின் சிகிச்சை தற்போதைய கணமே. உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையில் முழுமையாக கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்பதை முழுமையாக கேளுங்கள். அடுத்த பதிலை முன்கூட்டியே யோசிக்காமல். மைண்ட்ஃபுல்னஸ் மூலம் மூளையில் பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கும் அமிக்டலாவின் கலக்கம் குறைகிறது. 3. பிஹேவியரல் டிஸ்ரப்ஷன். சிந்திப்பதற்கு பதிலாக ஏதாவது ஒன்றைச் செய்யத் தொடங்குங்கள். மனம் மிக வேகமாக ஓடத் தொடங்கும் போதெல்லாம் நடக்கச் செல்லுங்கள். ஏதாவது எழுதுங்கள், பாடல்கள் கேளுங்கள், யாருக்காவது அழைப்பு விடுங்கள், உடைகளை மடிக்குங்கள். மனோவியல் சொல்வது என்னவென்றால், மனத்திற்கு வேலை இல்லை என்றால் அது தன்னைத்தானே சாப்பிடத் தொடங்கும். அதனால் உங்களை காலியாக வைத்துக் கொள்ளாதீர்கள். 4. லிமிட் செட்டிங். சிந்திக்க ஒரு வரையறுக்கப்பட்ட நேரத்தை நிர்ணயியுங்கள். தினமும் 10 முதல் 15 நிமிடம் மட்டும் சிந்திக்கும் நேரம் என்று நிர்ணயியுங்கள். மீதமுள்ள நேரங்களில் சிந்தனை வந்தால் உங்களிடம் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், இல்லை, இதை பற்றி இன்று மாலை 7 மணிக்கு யோசிப்பேன். இதனால் மனத்திற்கு ஒரு சிக்னல் கிடைக்கிறது, எப்போதும் கவலைப்பட அனுமதியில்லை என்று. 5. செல்ஃப் கம்பாஷன். உங்களிடம் நீங்களே கருணையுடன் இருங்கள். ஓவர் திங்கிங் பெரும்பாலும் நீங்கள் உங்கள் மீதே கோபமாக இருக்கும்போது அதிகரிக்கிறது. நான் ஏன் இவ்வளவு முட்டாளாக இருக்கிறேன்? இதை ஏன் செய்தேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று. ஆனால் நீங்கள் உங்களிடம் சொல்லத் தொடங்கும்போது, பரவாயில்லை, என்னால் தவறு நடக்கலாம், நானும் ஒரு மனிதன்தான், எல்லாம் சரியாகிவிடும். அப்போது மூளையில் ஆக்சிடோசின் போன்ற தன்னைத்தானே அமைதிப்படுத்தும் ரசாயனங்கள் வெளியேறுகின்றன. ஓவர் திங்கிங் தானாகவே அமைதியாகத் தொடங்குகிறது. மனோவியல் சொல்வது இதுதான். ஓவர் திங்கிங் ஒரு தீமை அல்ல. ஆனால் அதை நேரத்தில் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது ஒரு தன்னால் உருவாக்கப்பட்ட சிறையாக மாறிவிடும். அதிலிருந்து வெளியே வருவது கடினம் அல்ல. உங்கள் சிந்தனைகளிலிருந்து சிறிது தள்ளி நின்று அவற்றை பார்ப்பதையும் புரிந்து கொள்வதையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓவர் திங்கிங்கிலிருந்து விடுதலை என்பது ஒரு கணத்தில் நடக்கும் விஷயம் அல்ல. அது ஒரு பயிற்சி. தினமும், ஒவ்வொரு கணமும். உங்கள் மனம் மிக வலிமையான ஒரு கருவி. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தவில்லை என்றால் அது உங்களை பயன்படுத்தத் தொடங்கும். இந்த வாழ்க்கை மிகவும் குறுகியது. உங்கள் ஒவ்வொரு கணமும் மதிப்புமிக்கது. அதை சிந்தித்துச் சிந்தித்தே கழிக்காமல் வாழ்ந்து கழிக்க வேண்டும். மனத்தின் ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்கள் உங்கள் முதலாளியாக்கிக் கொண்டால் நீங்கள் ஒருபோதும் அமைதியாக வாழ முடியாது. ஆனால் உங்கள் மனத்தை புரிந்து கொண்டு அதை காதலிக்க கற்றுக்கொண்டால் அதே மனமே உங்கள் மிகப்பெரிய நண்பனாக மாறிவிடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு முறையும் அதிகமாகச் சிந்திப்பதால் நீங்கள் உண்மையிலிருந்து விலகி பயத்திற்கு அருகே செல்கிறீர்கள். ஆனால் உங்கள் சிந்தனைகளை ஒரு வெளிப்புற விஷயமாக பார்க்கத் தொடங்கும் கணத்திலேயே அதே சிந்தனை தன்னுடைய வலிமையை இழக்கத் தொடங்குகிறது. உங்களின் இரவு தூக்கத்தை பறிக்கும் விஷயம் அவ்வளவு உண்மையானதாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. முக்கியமானது நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதே. இன்றிலிருந்து ஒரு வாக்குறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் மனத்தில் வைத்துக் கொள்ளும் முன் ஒருமுறை உங்களிடம் நீங்களே கேளுங்கள், இந்தச் சிந்தனை என்னை முன்னே நகர்த்துகிறதா, இல்லையா பின்னே இழுக்கிறதா? நீங்கள் இதைச் செய்யத் தொடங்கினால், நீங்கள் இதை கற்றுக்கொண்டால், ஓவர் திங்கிங் மற்றும் பதட்டத்தை வெல்லும் பாதையை நீங்கள் பிடித்துவிட்டீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால், ஆம், இது என் உள்ளுக்குள் இருந்த உண்மை என்று உங்களுக்கு தோன்றியிருந்தால், தயவு செய்து இங்கே நிறுத்திவிடாதீர்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர், இன்று தன்னைத்தானே போராடிக் கொண்டிருக்கும் அந்த ஒருவருடன் கண்டிப்பாக பகிருங்கள். மேலும் மன அமைதி, மன வலிமை, வாழ்க்கையை ஆழமாக வாழும் அறிவு ஒவ்வொரு வாரமும் உங்களிடம் வந்து சேர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இப்போதே எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானையும் மறக்காமல் அழுத்துங்கள். ஏனென்றால் இந்த சேனல் வீடியோக்களை மட்டும் கொண்டு வருவதில்லை,
இது உங்களை உங்களோடு மீண்டும் சந்திக்க வைக்கிறது. உங்கள் ஒவ்வொரு சிந்தனையிலும் வெளிச்சம் இருக்கட்டும். உங்கள் ஒவ்வொரு நாளும் அமைதியால் நிரம்பியதாக இருக்கட்டும். இதுவே எங்களின் ஆசீர்வாதம். நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அப்போது மனம் மற்றும் மூளை என்பதற்கிடையிலான வித்தியாசம் என்ன, மனம் எப்படி நம்முடைய முதலாளியாக மாறுகிறது என்பதை பற்றி பேசுவோம். அதுவரை குறைவாகச் சிந்தியுங்கள், அதிகமாக வாழுங்கள், எப்போதும் புன்னகையுடன் இருங்கள்.